டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஸ்டைல் சிம்பிள் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறது சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில வந்து 1 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு. இது 2யும் சேர்த்துட்டு எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு சின்ன பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் அதே பேன்ல நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இதுக்கு இதுக்கு வந்து போனோட இருக்கிற சிக்கனையும் பண்ணாங்க. ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும். ஸோ, இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு கொஞ்சமா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே போனோட சேர்க்கிறதா இருந்தா 15 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதாவது பாதி அளவு குக் ஆகுற அளவு நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தத அரைச்சி முக்காலுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சீரகமும், மிளகும். ஸோ, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. இந்த வில்லேஜ் ஸ்டைலுங்கிறதுனால எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் தனியா, அந்த சிக்கன் ஸ்டாக் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனை நான் கழுவி திரும்ப யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ, இது கூட நம்ம வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் இது மாதிரி நான் இடிக்கல்ல இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வெட்டியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதே பேன தொடச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அவகேடோ ஆயில் சேர்த்துக்கிறேன். இது அவகேடோ ஆயில்ல தான் பண்ணணும்னு இல்ல. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில பண்ணாலும் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, அது கூட 6 சிகப்பு மிளகாய் பிச்சு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கைப்பிடி கருவேப்பிலை அதையும் பிச்சு சேர்த்துட்டு, கூடவே இடிச்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்த பிறகு, நாம அரைச்சு வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஸ்டாக் தண்ணியில அடி தண்ணி மட்டும் நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ, அது வந்து சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, அது நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும். அந்த காலத்தில பார்த்திங்கன்னா, இது மாரி வேக விட்டு தான் சிக்கன வந்து எப்போதும் வந்து வறுத்து எடுப்பாங்க. இது மாதிரி சுக்காலாம் செய்வாங்க. ஸோ, அது மாரி செய்யும்போது இன்னுமே வந்து சுவை நல்லாவே இருக்கும். அது கூட இந்த சிக்கன் ஸ்டாக் தண்ணி சேர்க்கிறதுனால ரொம்பவே சுவை கூடுதலா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சிருந்த சிக்கன சேர்த்துட்டு, அது கூட பாக்கி இந்த ஸ்டாக் தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா, நம்மளோட சிக்கன் முக்காலுக்கு வெந்துரும். இப்போ கொரகொரப்பா அரைச்சு வச்சிருந்த மிளகு, சோம்பு பொடிய வந்து சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா சிக்கன் வந்து கிரிஸ்பியா நல்லா வந்து சுக்கா ரெடி ஆகணும். ஸோ, அதே சமயம் ரப்பரியும் ஆயிடக்கூடாது. அதுவும் கவனத்தில வச்சுக்கோங்க. ஸோ, இது கூட பார்த்திங்கன்னா, தேங்காய் பால்லாம் அந்த காலத்தில சேர்ப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பில போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பர் சுவையா, டேஸ்ட்டா, எம்மியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.